சொத்து தேர்வுகள் மூலம் சம்பாதிப்பது எப்படி? வரலாறு நமக்கு என்ன சொல்லி கொடுக்குது? எல்லாரும் விரட்டி வாங்குகிற சொத்தை வாங்கினா நமக்கு அதிக ரிட்டர்ன் கொடுக்காது. இதுதான் நமக்கு வரலாறு சொல்லி கொடுக்கக்கூடிய தெளிவான பாடம். ஆனாலும் ஒரு சொத்து வகையின் மதிப்பு மேலே போன அப்புறம் அது பின்னாடி ஓடுறதுங்கிறது எல்லாருக்குமே ஒரு வழக்கமாகிவிட்டது. ஏன்னா இப்போ கூட வாங்கலைன்னா கம்ப்ளீட்டாக மிஸ் பண்ணிடுவோமோ அப்படின்ற அந்த ஒரு பயம் எல்லாரையும் லேட்டாக வாங்க வைக்குது. இன்வெஸ்ட்மெண்ட்டில் லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வருவோன்றதெல்லாம் எடுபடாது. இன்வெஸ்ட்மெண்ட்டில் லேட்டாக வாங்கினா லாஸ் தான் பண்ணுவோம், அல்லது போதுமான ப்ராஃபிட் பண்ண மாட்டோம், அல்லது ப்ராஃபிட்டே பண்ண மாட்டோம். இந்த மூன்றில் ஏதாவது ஒன்று தான் வரும். ஒரு சொத்து வகையை பெரும் காலதாமத்துக்கு பிறகு அதன் மதிப்பு ரொம்ப ஏறினதுக்கு பிறகு வாங்கினா நடக்கக்கூடிய தெளிவான விளைவு. நான் ஏதோ இது ஈக்விட்டிக்கு மட்டும்தான் சொல்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. அது தங்கத்துக்கும் பொருந்தும், வெள்ளிக்கும் பொருந்தும், டெட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸுக்கும் பொருந்தும், ஈக்விட்டிக்கு அதிகம் பொருந்தும்னு வேணால் நம்ம சொல்லலாம். பட் மற்ற எல்லா சொத்து வகைக்கும் பொருந்தும். இன்ஃபேக்ட் ரியல் எஸ்டேட்டுக்கும் பொருந்தும், லேண்டுக்கும் பொருந்தும்.